நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த ஜூலை மாதம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்க கரத்தை பிடித்து வாக்கு பண்ணுகிறார். நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஒருவேளை தேவ ஜனங்களே, இந்த மாதம் எப்படி நான் கடக்க போறேன், நான் நம்ப முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் யுத்தங்களும் என் முன்னாடி இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, நீ நம்ப முடியாத, நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை நான் வாழ்வில் செய்ய போறேன். இந்த மாதம் கர்த்தர் திட்டமா உங்களோடு பேசுகிறார். நீங்க நம்ப முடியாத, நீங்க ஆச்சரியப்படத்தக்க, ஏன் உங்க சிந்தையில தோன்றாத ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் இந்த மாதம் உங்க வாழ்வில் புரண்டு வர செய்ய போகிறார். யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்துடைய பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில இனி என்ன செய்வோம், வாழ்க்கைக்குரிய எந்த விதமான நன்மைகளும் இல்லாம, வாழ்க்கைக்குரிய எதிர்கால திட்டம் இல்லாம, ஆசீர்வாதங்கள் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம, லிட்டரலா சொல்லணும்னா யோபு கிட்ட அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா யோபு கிட்ட இருந்து ஒரு வார்த்தை புரண்டு வருது, அவனுடைய வறுமையிலிருந்து ஒரு வார்த்தை வருது, ஆண்டவர் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார்னா ஏன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது? இன்னைக்கு நம்ம லிட்டரலா யோபுடைய வாழ்க்கையை போல நம்ம இருக்கலாம், ஆனா யோபு இழந்ததை போல இன்னைக்கு நம்ம இழக்கலையே. யோபு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம கடந்து வருகிற பாதை, இன்னைக்கு நம்ம கடந்து வருகிற சூழ்நிலை, அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்காது. ஏன்னா யோபு அன்னைக்கு வந்த பாதை பார்த்தா கண்களை இன்னைக்கும் நம்ம யோசிச்சோம்னா கண்ணீர் தான் வரும். ஏன்னா பெத்த பிள்ளைகள் அன்னைக்கு பலி கொடுத்தாச்சு, இருந்த எல்லா சொத்து நன்மை எல்லாத்தையும் பறி கொடுத்து கடைசியில சொத்து பிள்ளைகள் தான் போனாங்கன்னு பார்த்தா சொந்த சரீரத்திலையும் வியாதிப்பட்டு ஒண்ணுமே இல்லாம கிடக்கும் போது அவன் ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க உங்க சூழ்நிலையில ஏன் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணக்கூடாது? இந்த சூழ்நிலையில ஏன் நம்முடைய வாயில இருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி அறிக்கை பண்ண முடியாது? யோபுவால எல்லாவற்றையும் இழந்து ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்னா, யோபுவால எல்லா இடத்திலும் தோற்று போய் ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்னா, யோபுவால அசிங்கத்தின் நடுவில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்ல முடியும்னா, இன்னைக்கு நம்முடைய தாமதத்தின் நடுவில் நம்மளால ஏன் சொல்ல முடியாது? இன்னைக்கு நம்ம காத்திருக்கிற சூழ்நிலையில ஏன் நம்மளால சொல்ல முடியாது? இன்னைக்கு நம்ம முடங்கி இருக்கிற சூழ்நிலையில ஏன் நம்மளால சொல்ல முடியாது? இன்னைக்கு கர்த்தர் திட்டமா உங்களோடு பேசுகிறார், நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்வேன். உன் வாயில் அதை அறிக்கை பண்ணு மகனே, உன் வாயில் அதை அறிக்கை பண்ணு மகளே. ஒருவேளை உங்களால் அதை சொல்ல முடியலையா, இன்னைக்கு உங்க மனநிலைமையை மாத்துங்க. யோபுவால அந்த சூழ்நிலையில சொல்ல முடியும்னா என்னாலையும் இந்த சூழ்நிலையில கர்த்தர் யாருன்னு அறிக்கை செய்ய முடியும். என்னாலையும் இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தையை திட்டமா பேச முடியுங்கிற ஒரு உறுதியான மனநிலைக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். சோ இந்த மாதம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்வேன். யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரகிக்க முடியாம நிறைய காரியம் செஞ்சாரு. ஆனா அதுல பிரதானமா கர்த்தர் நம்மோடு ஒரு 3 காரியத்தை பேச விரும்புகிறார். அந்த வார்த்தையை நம்ம தியானிச்சு அந்த 3 ஆசீர்வாதங்களையும் நம்ம கிளைம் பண்ணி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவது வாசிக்கலாம், யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிருக்கிறது என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அறிவதாக. நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அறிவதாக. அதனுடைய முன்பகுதி சொல்லப்படுகிறது முதல் வசனத்துல, தான் பிறந்த நாளை அவன் சபித்தான். யோபு தான் பிறந்த நாளை அவன் சபித்தான். அப்படின்னா என்ன? யோபுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா புலம்ப ஆரம்பிக்கிறான். ஐயோ, என்ன இது போச்சு அது போச்சுன்னு எல்லாம் பேசுறதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு மனநிலை அவனுக்குள்ள வந்துருச்சு. ஏன்டா பிறந்தோம், நம்ம ஏன் வாழ்றோம், நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்ம பிறக்காம இருந்ததுன்னா நல்லா இருக்குமே, நம்ம பிறந்த நாள், நம்ம உற்பவிக்கப்பட்ட நாள் அது சபிக்கப்படுவதாக. யோபுடைய வார்த்தையை பார்த்தா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்றாரு, நான் தாயின் கருவில உற்பவமான அந்த நாள் அது இருளடையட்டும், அது சபிக்கப்படட்டும். நான்
பிறந்த நாள் அது சபிக்கப்படட்டும். யோபுவுக்கு தன்னுடைய பிறப்பை குறித்த ஒரு துக்கம் அழுத்துகிறது. யோபுவுக்கு தன்னுடைய பிறப்பை குறித்த ஒரு துக்கம் அவனுடைய வாழ்க்கையை மூடிக்கொள்கிறது. ஒருவேளை தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கு தெரியல, நான் ஏன் வாழணும்னு எனக்கு தெரியல, நான் ஏன் இன்னும் வாழணும், என் வாழ்க்கையில நான் இன்னும் எதுக்காக வாழணும் பிரதர், என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஒரு பக்கம் என் குடும்பம் என்ன வெறுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் என்னுடைய பிசினஸ் போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, என்னுடைய ஆசீர்வாதம் போயிடுச்சு, ஆனா நான் ஏன் இன்னும் வாழணும்? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன், நான் கிரகிக்க முடியாத பெரிய நன்மை உனக்கு செய்வேன். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு, ஆண்டவர் உங்களோடு தான் பேசுறாரு. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இல்ல பிரதர், நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்றேன்னு தெரியல, நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிறீங்க பல முறை லிட்டரலா யோசிச்சிருக்கலாம், பல முறை அந்த வார்த்தையை நீங்க உங்க வாயில அறிக்கை பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அழியணும்னு வாக்குல சொன்னேல்ல, நீ செத்துருவ, நீயும் வாயில அறிக்கை பண்ணல, அதின் நடுவில் நான் வந்து சொல்லுகிறேன், நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை நான் செய்வேன். யோபுடைய வாழ்க்கையில செஞ்சாருங்க. யோபு 3வது அதிகாரத்திலே புலம்புகிறார். 42வது அதிகாரம் 11வது வசனத்திலே எந்த யோபு புலம்பினானோ அதே யோபு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுகிறான். அதே யோபு தன் சொந்த பந்தங்கள் அழைக்கிறான், தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து ஒரு நல்ல விருந்தை யோபு காணும்படி கர்த்தர் செய்தார். இந்த யோபுடைய வாழ்க்கையில் இருந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். எப்படி பிரதர் இது முடியும் நீங்க ஒருவேளை கேட்கலாம். யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் செத்துச்சு. ஒருவேளை நம்முடைய கண்ணுக்கு, நம்முடைய கைக்கு சில சூழ்நிலை செத்தது போல தெரியலாம், எதுவுமே நடக்காதது போல தெரியலாம். ஆனா ஒரு இடத்துக்குள்ள கடந்து வருவார்னா செத்தது கூட உயிர்ப்பிக்கப்படும், மரித்தது கூட உயிரோடு எழும்பும். லாசரு கிட்ட இயேசு வந்தபோது சுத்தி இருந்த எல்லாருக்கும் என்ன மட்டும்தான் தெரியும்னா, அவன் செத்துட்டான், அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார். எல்லாருடைய பார்வை அது மட்டும் தான் இருக்குமே ஒழிய அவனை மறுபடியும் உயிரோட எழுப்ப முடியுங்கிற நம்பிக்கை ஏன் அன்னைக்கு நீங்களும் நானும் அங்க இருந்திருந்தா கூட நமக்கு இருந்திருக்காது. ஆனா இயேசுவால மட்டும் ஒண்ணு முடியும். லாசரு கல்லறைக்குள்ள போயிருக்கிறான், அவனுக்கு ஆறுதல் மட்டும் இல்ல, அவனை மறுபடியும் உயிரோட எழுப்பவும் இயேசுவால முடியும். அந்த ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை, உங்க புலம்பலை ஆனந்தமாய் மாற்றுவேன், உன் புலம்பலை பெரிய சாட்சியாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதம் நீங்க எதை குறித்து புலம்பிட்டு இருக்கிறீங்க? உங்க திருமண வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய திருமணம், வேலை, பிசினஸ், ஊழியம், ஒரு சொந்த வீட்டை குறித்து நீங்க அங்கலாய்க்கலாம், ஒரு வேலையை குறித்து அங்கலாய்க்கலாம், படிப்பை குறித்து அங்கலாய்க்கலாம், பண தேவையை குறித்து அங்கலாய்க்கலாம், ஒரு வியாதி உங்களை துரத்தி கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, நான் பெரிய காரியத்தை செய்யறேன். இதன் நடுவில் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறேன். நம்பர் 1, முதலாவது நம்முடைய புலம்பலை களிப்பாக மாற பண்ணுவார். இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனம், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 8 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவின் இடத்துக்கு போய் உங்களுக்காக அவன் சர்வாங்க தகன பலி இடும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். அதே யோபுவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிச்சோம்னா, குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரும். அதாவது யோபுடைய நண்பர்கள் ஒரு சூழ்நிலையில அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு வராங்க. வந்துட்டு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் அவனுக்கு நடந்துருச்சு, துக்கம், ஓகே. அப்போ அவங்க பேச ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, நீ தப்பு பண்ணாம கர்த்தர் உன்னை தண்டிச்சிருப்பாரா? குற்றம் இல்லாம எப்படி ஒருத்தனை கர்த்தர் தண்டிப்பாரு? நீ பண்ண தப்புக்கு தான் கர்த்தர் அதை செஞ்சிருப்பாரு. நீங்க உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கண்டுபிடிங்க. ஆனா யோபு எந்த தப்பும் பண்ணலன்னு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆனா அவனுடைய நண்பர்கள் எதை அவனிடத்துல பார்க்க முற்பட்டார்கள்னா, அவனை குற்றம் பிடிக்கும்படி ஏதோ ஒரு தப்பு இவன் பண்ணியிருப்பானா, இவன் ஏதோ ஒரு தப்புனாலதான் இவன் இழந்திருப்பான், இதை இவன் இழந்துட்டாங்க, இதுக்கு பின்னாடி இந்த தப்பு தான், இந்த மிஸ்டேக்னாலதான் இவன் இழந்திருப்பான். ஒருவேளை நிறைய மனுஷன் உங்களை பார்த்து சொல்லலாம், இந்த தப்பு பண்ணிருக்கிற,
அதனாலதான் இவன் இழந்தான். அவங்க ஏன் இழந்தாங்க தெரியுமா? அவங்க இந்த தப்பு இவ்வளவு பெருமையா நடந்தாங்க, இந்த மாதிரி நடந்தாங்க, மேட்டிமையா நடந்தாங்க. ஆனா உண்மையா அதுக்கு நீங்க பாத்திரமாவே இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை குறித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் அப்படி இருந்ததுனாலதான் அவன் அழிஞ்சான், அவன் அந்த மாதிரி போனதுனாலதான் அவன் அழிஞ்சான். நிறைய வார்த்தைகளை மனுஷன் உங்களை நோக்கி பிரயோகித்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, அது நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்வேன். இந்த யோபுடைய நண்பர்கள் சொல்றாங்க, நீ பாவம் செஞ்சிருப்ப அதனாலதான். ஆனா அதே நண்பர்கள் யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் தாசனாகிய யோபுவிடத்துக்குள் போய் சர்வாங்க தகன பலியிடு. எந்த மனுஷனை பாவம் செஞ்சுட்டான்னு குற்றப்படுத்த பார்த்தாங்களோ அதே மனுஷன்கிட்ட கர்த்தர் இந்த நண்பர்களை அனுப்புறாரு. எதுக்கு தெரியுமா? அவங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகும்படி. அவன் பாவம் செஞ்சான்னு பேசினவங்க இன்னைக்கு போய் எங்க பாவம் நிவர்த்தி ஆகும்படி நீ கொஞ்சம் சர்வாங்க தகன பலியிடு. எந்த மனுஷன் முன்னாடி யோபு அவமானப்படுத்தப்பட்டாரோ, எந்த மனுஷனுடைய நாவினால யோபு அவமானத்தை சந்தித்தாரோ, அதே மனிதர்கள் இன்னைக்கு வந்து சொல்றாங்க, எங்களுக்காக சர்வாங்க தகன பலியிடுங்க, எங்களுக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்க, எங்களுக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நிறைய சூழ்நிலையில பரிகசிக்கப்பட்டு இருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம், வேணும்னே நிந்திக்கப்பட்டு இருக்கலாம். உங்களை ஒரு குறிக்கோளோட உங்களை அவமானப்படுத்தணும்னே நிறைய சூழ்நிலையில அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இடத்துல நீ நிந்திக்கப்பட்டியோ, எந்த இடத்துல நீ அவமாக்கப்பட்டியோ, அதே இடத்துல நான் உன் தலையை உயர்த்துவேன். நீ இழந்ததை இரட்டிப்பாய் உனக்கு நான் தருவேன், மறுபடியும் நான் உயர்த்துவேன். பிரதர், நான் கொஞ்சம் இழந்ததுனால, பிரதர், நான் கொஞ்சம் கீழே வந்ததுனால என் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி என்னை குற்றப்படுத்துறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் துணிகரிச்சு போயிட்டேன், அதனாலதான் நான் இதை செஞ்சுட்டேன், அதனாலதான் நான் இழந்து போயிட்டேன்னு நிறைய பேர் என்ன பேசுறாங்க நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, நான் அந்த கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், மறுபடியும் உன்னை அவர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன், உன் வெட்கத்தை நான் களைந்து போடுவேன். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வெட்கப்பட்ட இடத்திலே உன்னை நான் உயர்த்துவேன், உன் வெட்கத்தை நான் களைந்து போடுவேன். முதலாவது உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார், இரண்டாவதாக வெட்கப்பட்ட இடத்திலே உயர்த்துவார், மூன்றாவதாக யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 15வது வசனம், தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திரிகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அதே அதிகாரத்துல 1வது வசனம் 1வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லும், யோபுவுக்கு 10 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் அங்க இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல அங்க வெறும் குமாரத்திகள்னு சொல்லுது. ஆனா இங்க மறுபடியும் கர்த்தர் கொடுக்கும் போது அந்த தேச சௌந்தரியமான the best, இழந்ததுல மறுபடியும் ஒரு சிறந்ததை கர்த்தர் கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எதை வேணா இழந்திருக்கலாம், எந்த சூழ்நிலையில நீங்க வேணா இழந்திருக்கலாம். நான் கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்து போனதுல நான் சிறந்ததை மறுபடியும் தருவேன். ஏதோ சாதாரணமா ரெனியூ பண்ணுகிற கர்த்தரை நீங்க ஆராதிக்கல, ஏதோ சாதாரணமா நம்ம கையில திரும்ப கொடுக்கிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கல. இழந்து போனதுல மறுபடியும் சிறந்ததை தருகிறவர். நீங்க இழந்து போனது சாதாரணமா இருக்கலாம், நீங்க இழந்து போனது சோஞ்சமான காரியமா இருக்கலாம், ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப தரும்போது அது பெஸ்டா தான் இருக்கும். கர்த்தரால ஒரு விஷயத்தை நீங்க இழந்திருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய நாமத்துக்காக ஒரு காரியத்தை நீங்க இழந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் அதை திரும்ப தருவார். அது ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா இருக்க போறது இல்ல, அது பயங்கர மகிமையா இருக்கும், அது பயங்கர ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, இழந்து போனதுக்கு பதிலாக நான் சிறந்ததை தருவேன். இந்த நாளில கிரகிக்க முடியாத ஒரு 3 காரியம். முதலாவது புலம்பலை களிப்பாக மாற்றுவார், இரண்டாவது வெட்கத்துக்கு பதிலாக ஒரு உயர்வை தருவார், மூன்றாவது இழந்ததற்கு பதிலாக ஒரு சிறந்ததை தருவார். இந்த வார்த்தையை நம்ம கிளைம் பண்ணி ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இதை நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். இந்த ஜூலை மாதம் இந்த வார்த்தை நிறைவேறும். இந்த ஜூலை மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம தீவிரமாய் நடப்பிப்பார். இந்த ராத்திரி காலை வேளையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவன் இழந்து போன சகலவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தை
தனித்தனையாய் திரும்ப கொடுத்தீர். இதோ கிரகிக்க முடியாத பெரிய காரியம் இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கட்டும், அவங்க வேலையில நடக்கட்டும். அவங்க எதுல கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அதிலெல்லாம் ஒரு பெரிய நன்மைகள் புரண்டு வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. என் ஜனங்கள் எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ இந்த மாதம் கர்த்தர் அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. அவர்கள் வெட்கப்பட்ட அதே இடத்துல, வெட்கப்பட்ட அதே மனிதர்கள் முன்பாக மறுபடியும் கர்த்தர் அவர்களை உயர்த்துவீராக. ஆண்டவரே, அவர்கள் இழந்து போன சூழ்நிலையில மறுபடியும் அவர்களுக்கு சிறந்த நன்மைகளை புரண்டு வர பண்ணுவீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். முடங்கி இருக்கிற காரியங்கள்ல தடைகள், இருக்கிற காரியங்கள்ல தடைகள் விலகட்டுமே இயேசுவின் நாமத்துல. ரத்தத்தை தெளிக்கிறையா, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் ஒரு பெரிய ஜெயமா இருக்கட்டும். கிருபை தாங்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.